ஹலோ ஆல் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருக்குமே கோயில் அப்படின்னாவே அந்த பாசிட்டிவ் வைப்ஸு, டிவைன் ஃபீலு, அது மட்டும் இல்லாமல் அங்கே வர்ற அந்த நறுமணம் ரொம்பவே ஒரு தனி ஒரு ஃபீல் இருக்கும். அது நமக்கு ஒரு மன அமைதி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பொடி நம்ம வீட்டில் இருந்ததுன்னா, நம்ம வீட்டு பூஜை ரூம்லேருந்து அந்த மாதிரியான ஒரு நறுமணம் வரும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி வீடியோ. அந்த பூஜை பொடி செய்கிறதுக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பட்டை ஒரு 2 அளவு எடுத்துக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா ஜவ்வாது, மஞ்சள், அதுக்கப்புறம் சந்தனம், இது கூடவே வெட்டி வேர் எடுத்துக்கோங்க. மகாலட்சுமியோட அம்சமான வெட்டி வேர் ரொம்பவே நல்லது. ஸோ உங்ககிட்ட வெட்டி வேராக இருந்ததுனாலும் எடுத்துக்கோங்க. இல்லை பொடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு எல்லாமே நல்லா பொடியாக வரும்போது நல்லா பொடிஞ்சு வரும். இல்லை நீங்கள் இதாக வேறாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு அரைப்படாது, பட் அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே பச்சை கற்பூரம், இது எல்லாத்தையும் நல்லா எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி வெட்டிவேர் பொடி இருக்கிறதுனால நான் வெட்டிவேர் பொடியாகவே எடுத்துட்டேன். இது ஓப்பன் பண்ணால் அரைச்சி எடுத்தப்போ பயங்கர ஸ்மெல்லாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை அப்படியே ஒரு கிளாஸ் ஜாரில் மாற்றிட்டு நீங்கள் எப்போ தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம சாமிக்கு பொட்டு வைக்கும் போது, இல்லை நம்ம விளக்கில் பொட்டு வைக்கும் போது, நிலவாசலில் பொட்டு வைக்கும் போதெல்லாம் இது ஒரு ஸ்பூன் நார்மல் மஞ்சள் தூளோட கலந்து வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அந்த ஸ்மெல்லை நீங்கள் உங்களை மறந்தே போயிடுவீங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.